இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி பத்தி பார்க்க போறோம். உடல் எடை குறைக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சிகள் பண்றோம். ஆனா தண்ணியை வச்சு மட்டுமே நம்மளுடைய உடல் எடை குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. வெறும் தண்ணியான்னு கேட்டா ஆமா, சுடுதண்ணி கூட கிடையாது. நார்மலா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி தான். அந்த தண்ணியை வச்சு உங்களுடைய உடல் எடையை குறைக்க முடியும், உங்களுடைய தொப்பையை கரைக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இதுல பல விதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இது பேர் கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி அப்படின்னாவே அது ஜப்பான்காரன் தான் கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா 1970 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு எல்லாருக்குமே வாட்டர் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டை பாக்குறாங்க. அது பார்த்துட்டு அவங்களே ஷாக் ஆறாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்ததுக்கு பிறகு முன்னாடி இருந்ததை விட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடி அவர்களுடைய சுகர் லெவல், அவர்களுடைய பிரஷர் லெவல், அதுக்கப்புறம் அவர்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல் பிரச்சனை, அது சரியா போயிருக்கு. அது இல்லாம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ நம்ம எதுக்காக போட்டிருக்கோம், தொப்பையை கரைத்து உடல் எடையை குறைக்கும்ட்டு. அந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரப்பி ரொம்ப யூஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம முக்கியமாக இதை நம்ம எதுக்காக வந்து எடுக்க போறோம்னா இப்ப நம்ம உடல் எடைக்காக தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை எப்படி செய்ய போறது அப்படின்னு நான் சொல்றேன். இதை நீங்க இப்படி குடிச்சாவே போதும், மற்ற பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கலும் போயிடும். தனியா வந்து அதுக்கு தனியா செய்யணும், இதுக்கு தனியா செய்யணும்ல இல்ல, இப்படி செஞ்சாவே போதும், உங்களுக்கு ஹெல்த்துக்கான எல்லா விஷயமும் இது கிடைச்சிரும். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுங்களா, காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிக்கோங்க. பிரஷ் பண்ண உடனே 200 ml கிளாஸ் இருக்கு பாருங்க, ஒரு கிளாஸ்னா 200 ml தான் அழுத்தம். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிளாஸ்ல குடிப்போம், கொஞ்சம் வந்து மீடியம் சைஸ்ல குடிப்போம். பாத்தீங்கன்னா சில இடத்துல 100 ml, 150 ml, 170 ml இருக்கும். ஆனா 200 ml அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான கிளாஸ் சைஸ். அந்த 200 ml 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. நார்மல் வாட்டர், வார்ம் வாட்டர் கிடையாது. நார்மலாவே நீங்க 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. அப்ப எவ்வளவு ஆகுது, 400 ml ஆகுது. இது எப்ப குடிக்கிறீங்க, காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிறீங்க. நான் காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன்னு சொல்றீங்களா, குடிச்சுக்கோங்க. 7 மணிக்கு, 10 மணிக்குன்னு சொல்லிட்டு எப்ப எந்திரிச்சாலும் சரி, உங்களுடைய முதல் வேலை பிரஷ் பண்ணதுக்கு பிறகு 2 கிளாஸ் 200 ml தண்ணியை குடிக்கிறது. ஓகே. அதே சமயத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரஷ் பண்ணாம குடிங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்திரிச்ச உடனே போய் நீங்க பிரஷ் பண்ணிட்டு வந்து குடிக்கிறதா பெட்ரு. சிலர் வந்து எந்திரிச்சுன்னுமே போய் குடிக்க மாட்டாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம், குடிக்கணும். மற்றபடி எந்திரிச்சுனுமே நான் பிரஷ் தான் பண்ண போறேன்னா பிரஷ் பண்ணிட்டே குடிங்க. ஏன்னா நைட் ஃபுல்லா வாயில கிருமிகள் இருக்கும். அதனால சும்மா வாயை கொப்பளிச்சுட்டு குடிச்சா மட்டும் பத்தாது. நைட்டு தூக்கத்துல எந்திரிக்கிறோம்னா நம்ம வாயை கொப்பளிச்சுட்டு என்ன பண்ணலாம், தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கலாம். ஆனா காலையில எந்திரிக்கும் போது இரவு ஃபுல்லா வந்து என்ன இருக்கும், அது வாயே வந்து ஃபுல்லா வந்து கிருமியா இருக்கிறதுனால பிரஷ் பண்ணிட்டு உடனே குடிச்சுக்கோங்க. இது எந்திரிச்ச உடனே செய்றீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இப்படி நம்ம எந்திரிச்ச உடனே செய்யறோம்னா அப்பதான் நம்மளுடைய டைஜஷன் ட்ராக்கை வந்து அது என்ன பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணும். அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய பொருட்களை எல்லாம் நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். நைட்டு ஃபுல்லா நம்ம தூங்கி இருப்போமா, உடனே நம்ம சாப்பிட்டதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், அது அப்படியே வந்து கழிவுகளை எல்லாம் வந்து தள்ளி இருக்கும். அதனாலதான் நம்ம எந்திரிச்சோம் காலையில என்ன பண்றோம், காலை கடனை வந்து கழிக்கிறோம். அப்ப வந்து நைட் ஃபுல்லா அது ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்கோம்ல, தள்ளினதை வந்து முழுசா அதனால தள்ள முடியாம அங்கங்க குடல்கள்ல இருக்கும். நம்ம இந்த தண்ணியை குடிச்ச உடனே என்ன பண்ணா அது மொத்தமா சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வயிறை வந்து இந்த நாள் ஃபுல்லா நம்ம என்ன சாப்பிட போறோமோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய செரிமானத்தெல்லாம் தூண்டுறதுக்கும் அதெல்லாம் வந்து செரிமானம் செய்யறதுக்கு தேவையான விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும். யாருக்கு செரிமானம் சரியா இல்லையோ அவர்களுக்கு தான் கொழுப்பு படியும். அதனால நீங்க பாத்துக்கோங்க, உங்களுடைய உடம்பு வந்து ஏறுதுன்னா உங்களுடைய செரிமான பிரச்சனையும் இருக்குன்னு அர்த்தம். அந்த செரிமான பிரச்சனையை இப்படி நம்ம காலையில் தண்ணி குடிக்கிறது மூலமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுங்களா, நம்ம இந்த மாதிரி 2 கிளாஸ் வந்து 200 ml தண்ணி குடிச்சதுக்கு பிறகு 45 நிமிஷம் எதையும் குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி, பால், அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, வறுக்கி எதையுமே சாப்பிடாதீங்க, விட்டுருங்க. வேற எதையுமே வாய்க்கே கொண்டு போகாதீங்க. அப்ப எந்திரிச்சு பல்ல விளக்குனதுக்கு பிறகு தண்ணியை மட்டும் 2 கிளாஸ் குடிச்சிட்டு 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் விடுறோம். இதுதான் 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன தெரியுங்களா, நாம அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய எதுவா இருந்தாலும், முக்கியமா காலையில நாஸ்டா, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், மதியான லஞ்சு, இந்த மாதிரி பொதுவாவே 3 நேரமுமே இருக்கு பாருங்க. 3 நேரமுமே ரொம்ப வயிறு நிரம்ப சாப்பிடாதீங்க. பொதுவாவே நமக்கு சாப்பிட்டு முடிக்கிற வரையும் கூட வயிறு நிறைஞ்சிச்சானே தெரியாது சிலருக்கலாம். அப்புறம் தான் தெரியும் வயிறு ரொம்ப முட்டிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு லிமிட்டா சாப்பிடுங்க. 3/4 வயிற்றுக்கு மட்டுமே சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. இன்னும் சொல்ல போனா இது ஜாப்பனீஸ் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல நபிகளார் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க,
அவங்க சொல்லியிருக்காங்க பாதி வயிற்றுக்கு நீங்க சாப்பிடுங்க, காவாசி வயிறு தண்ணி குடிக்கிறதுக்கு வைங்க, காவாசி வயிறு மூச்சு விடுறதுக்கு காலியா விடுங்கன்னு இருக்காங்க. அதனால நமக்கு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து காலியாக வயிற்றை கொஞ்சமாவது விடணும் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. அப்போ முக்காவாசி சாப்பிட்டு நீங்க காவாசி காலியா விடுங்கன்னு ஜாப்பனீஸ் தெரப்பி சொல்றாங்க. அப்போ 3வது ஸ்டெப்பு எல்லா உணவுகளையும் அப்படிதான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காணாததை கண்ட மாதிரி போட்டு அடைச்சு வச்சோம்னா அதெல்லாம் கொழுப்பாதான் போகும். நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்குதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். ஆனா அதெல்லாம் என்ன ஆகும் சொல்லுங்க, ஒரே நேரத்துல ஓவர் டோஸ் உடம்புக்குள்ள போகுது. ஒரே நேரத்துல ஓவர் டோஸ் போகும்போது என்ன ஆகும், எல்லாமே அங்கங்க படிஞ்சிரும். அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய நோவாயிரும். சாப்பாடு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஜுவலா எப்ப வேணா என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. ஆனா ஒரே நேரத்துல எடுத்துக்கிறது சரி வராது. சாப்பாட்டு பழக்கத்தை கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க, குறைங்க. எப்பயும் நான் வந்து 5 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 4 இட்லி அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, குறைச்சு. அப்ப 3rd ஸ்டெப் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே முக்கால் வாசி சாப்பிடுங்க, முக்கால் வயிறுக்கு சாப்பிடுங்க. அடுத்தது 4வது ஸ்டெப், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா காலையில் எந்திரிச்சுன்னு தண்ணி குடிங்க, குடிச்சதுக்கு அப்புறம் 3/4 மணி நேரம் விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கலாம். காலையில மதியானம் நைட்லாம் சாப்பிடுங்க. சாப்பிடும் போது முக்கால் வயிற்றுக்கு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோமா. அடுத்தது என்னது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நீங்க இப்போ காலையில் சாப்பிட்றீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, நைட் சாப்பிட்றீங்கன்னா என்னென்ன சாப்பிட போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். லைட்டா சாப்பிடுவீங்களா, ஹெவியா சாப்பிடுவீங்களா? லைட்டானா வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி, ஹெவியான நல்லா நான்வெஜ் போட்டு நல்லா ஹெவியா எடுத்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி பிரியாணி கறி கோழிலாம் எடுத்துட்டா ஹெவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி லைட்டா ஹெவியான்னு பிரிச்சுட்டு லைட்டா சாப்பிட போறீங்கன்னா 200 ml தண்ணியை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. அதாவது ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு டைமா இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, இப்போ நான் காலையில நாஸ்டா சாப்பிட போறேன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கலாம். ஆனா நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மதியானம் சாப்பிட போறேன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி, இந்த மாதிரி 200 ml தண்ணியே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இதே ஹெவியா சாப்பிட போறீங்க, நான் காலையிலேயே வந்து நல்லா சூப்பெல்லாம் சாப்பிட போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 300 ml தண்ணி குடிக்கணும். 200 ml 300 ml அப்படின்னா 200 mlனா ஒரு கிளாஸ், 300 mlனா 1.5 கிளாஸ் தண்ணி. இப்படி நீங்க என்ன பண்ணணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா அது வந்து குடலை போய் சுத்தப்படுத்தி உங்களுடைய டைஜஷனுக்கு வந்து தயார் பண்ணி வச்சிருக்குமாமா உங்க வயிற்ற. நீங்க சாப்பிட்டோன்னா அதை வந்து செரிமானம் படுத்தி கொடுத்துரும். அது இல்லாம இப்படி நம்ம தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றதுனால நமக்கு வயிறும் வந்து பார்த்தா ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும் ஆல்ரெடி. அதனால நம்ம அளவா மட்டும் தேவையான அளவுக்கு சாப்பிடுவோம், அதிகமா நம்ம சாப்பிட மாட்டோம், சீக்கிரமா வயிறு நிறைஞ்சிரும். அப்ப இதுதான் 4வது ஸ்டெப்பு. அடுத்த 5வது ஸ்டெப் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டா 2 மணி நேரம், நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 மணி நேரத்துக்கு வேற எதுவும் சாப்பிடாதீங்க. சிலருடைய தப்பே என்ன தெரியுங்களா, மதியானம் சாப்பிட்டுருவாங்க, சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நொறுக்கு தீனி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஐஸ்கிரீமை சாப்பிடுவாங்க, உடனே வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸை சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் பிஸ்கெட் இருந்தா சாப்பிடுவாங்க. சிலர்லாம் வந்து பார்த்தா அப்படியே இனிப்பு சாப்பிட்டு பழக்கம் இருக்கு, அவங்களுக்கு சாக்லேட் எடுத்து வாயில போடுவாங்க. இப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்போ அது டைஜஸ்ட் பண்ணும். ஒரு தடவை ஒரு பேட்ச் அனுப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் விட்டீங்கன்னா அது அழகா வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அரைச்சு உங்களுக்கு தேவையான சத்தை எடுத்து போட்டு மிச்சது எல்லாத்தையும் கழிவை தள்ளும். ஆனா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மறுபடியும் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா அது உங்க உடம்புல தங்கி போகும், முன்னாடி இருக்கிறது கெட்டு போயிடும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்றதன் மூலமாகத்தான் உடம்பு வந்து நமக்கு தொப்பை போடுது. அதனால ஒரு பேட்ச் சாப்பிட்டா 2 மணி நேரம் டைம் கொடுங்க, அதை கொடுக்காம விடாதீங்க. அதுலயும் வந்து சாப்பாட்டுக்கு பின்னாடி நல்லா இந்த கூலிங்காலாம் எடுக்கிறதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. அது உங்களுடைய சாப்பாட்டுடைய தன்மை என்ன பண்ணும், அந்த அரைக்கக்கூடிய தன்மையை வந்து ஸ்லோ பண்ணும். அது இல்லாம நிறைய தண்ணியும் குடிக்காதீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு. ஏன்னா வந்து சாப்பிடும் போதும் சாப்பிட்டதுக்கு பிறகு நிறைய தண்ணி குடிக்கிறதுனால நம்ம வயிற்றுல நமக்கு அந்த டைஜஷனுக்கு தேவையான ஆசிடை வந்து இது என்ன பண்ண நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சரியா டைஜஸ்ட் ஆகாது. சாப்பிட்றதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க, ஆனா சாப்பிடும் போது சாப்பிட்டு முடிச்சணும் தேவை இருந்தா விக்குனா மட்டும் ஒரு முடக்கு குடிங்க. மற்றபடி தண்ணியை வந்து என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உடம்பு குறையும், ஒபிசிட்டியும் குறையும். அடுத்து உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க கீழே கமெண்ட்ல. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.